ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பங்களாதேஷ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான ஷகிப் அல் ஹசன் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓய்வே அறிவிச்சிட்டாரு. அவர் ஆல்ரெடி T20 உலகக்கோப்பையிலிருந்து T20லேருந்து ரிட்டையர் ஆகிட்டதா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போது டெஸ்ட்டு போட்டியிலேருந்து ஓய்வை அறிவிச்சிருக்கார். ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஓய்வு அறிவிக்கும் போது கொஞ்சம் கண் கலங்கி பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க கான்பூரில். இதுக்கோசரம் அவர் ப்ரெஸ் மீட் அட்டென்ட் பண்ணார். யாருமே எதிர்பார்க்கல. திக்குன்னு பார்த்தா அவரோட ஓய்வே அறிவிச்சிட்டாரு. இந்த போட்டியில் இல்லை, அடுத்த மாதம் வரப்போகிற சவுத் ஆஃப்ரிக்கா கூட அவங்க ஹோம் சீரீஸ் நடக்க போகுது, டெஸ்ட் போட்டி. அதில் நான் ஓய்வு அறிவிச்சுக்கிறேன். இந்தியா சீரீஸ் நான் ஃபுல்லாக விளையாடுவேன். என்னோடய கடைசி சீரீஸ் என்னோடய ஹோம் சீரீஸில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, அதனால் நான் சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட்டு டெஸ்ட் போட்டியில் நான் ஓய்வு அறிவிக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு கிரிக்கெட் விளையாடணும் நிறைய ஆசை இருக்குது, நிறைய ஆர்வமும் இருக்குது எனக்கு கிரிக்கெட் மேலே. பட் இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு இன்னும் பங்களாதேஷும் இன்னும் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக பங்களாதேஷ் அணிக்கோசம் நான் எல்லா வித சூழ்நிலையிலும் நான் ரொம்ப அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். கண்டிப்பாக பங்களாதேஷ் மேலும் வளர்ந்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்த அனைத்து ஃபேன்ஸுக்கும், அப்புறம் என்னோடய டீம்மேட்ஸ் அண்டு கோச் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய இந்த டெஸ்ட் பயணம் ரொம்பவும் முக்கியமானது, என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷகிப் அல் ஹசன் கொஞ்சம் மனம் மறந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாம். ஆமாங்க, ஷகிப் அல் ஹசன் உண்மையாக அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தாங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் ஒரு டீமில் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஒரு பவுலர், ஆல்ரவுண்டர் தான். இருந்தாலும் என்ன ஒன்று, அவர் கேரக்டராக கொஞ்சம் கோவப்பட்டுருவார். அம்பையர்கிட்ட சண்டை போடுவார், பிளேயருங்கிட்ட சண்டை போடுவார், ஸ்டெம்பு தூக்கி விசிறி அடிப்பார். சின்ன அவர் மேலே நிறைய விமர்சனம் இருந்தாலும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பட் கோவம் கொஞ்சம் அதிகமாக போடுவார். அதுதான் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் கண்டிப்பாக ஷகிப் அல் ஹசன் ரிட்டையர் ஆகிருக்கிறது பங்களாதேஷுக்கு பெரிய ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லலாம் யங்ஸ்டாருக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. பட் அவர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் சத்தியமாக டீமில் இருந்தால் தான் பங்களாதேஷுக்கு இன்னும் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு ஊக்கம் கொடுக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். கண்டிப்பாக அவரோட டிப்ஸும் நிறைய தேவைப்படும். பட் பங்களாதேஷுக்கு அது இப்போதைக்கு ஷகிப் அல் ஹசன் போகிறது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் கான்பூரில். கண்டிப்பாக நாளைக்கு ஷகிப் அல் ஹசனோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு டெஸ்ட் போட்டியில் இருந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வேறு போகிறாரா, ரிட்டையர்மெண்ட் கிட்ட வந்துச்சா, கண்டிப்பாக அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் கான்பூர் வேறு ஸ்பின்னருக்கு ஃபேவரான பிச்சா, கண்டிப்பாக அவரோட எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அதே போல் இந்தியா கிட்டவங்க நல்ல ஸ்பின்னர்ஸ் அஸ்வின், ஜடேஜா சொல்லிட்டு நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜின்னு சொல்லிட்டு நல்ல பவுலிங் அட்டாக் இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு கான்பூரில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் மேட்ச்சு. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நாளைக்கு இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் தொடங்க போது யார் வின் பண்ணுவாங்க? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்டில் தட்டிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.